எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் குழந்தைகளை பற்றி பள்ளிக்கூடத்து குழந்தைகளை பற்றி தான். எல்கேஜியில் இருந்து +2 வரைக்கும் குழந்தைகளுக்கு உடல் சுமையும் மன சுமையும் அதிகமாகிறதாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நோட் புக்கு ஸ்கூல் புக்கு தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடல் வலிமை இல்லை, அவங்களுக்கு மன வலிமை இருக்கிற அளவுக்கு உடல் வலிமை இல்லை. மைண்டில் புத்தி சக்தி இல்லை. இந்த ரெண்டும் மெயின் காரணம். படிப்பதற்கு இந்த ரெண்டுமே தேவை. இந்த ரெண்டும் கம்மியாக இருக்குது. ஏன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா, அதுக்கு நிறைய பெற்றோர்களெல்லாம் நம்மளும் காரணம்தான். நம்ம குழந்தைகள் அப்படி தான் படிக்கிறாங்க, நிறைய தூக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஸ்கூலில் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12:30 மணிக்கு அவங்க 12:30 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க. ஒரு ஆஃப் டைம் ஒரு அரை மணி நேரம் பிரேக் விட்றாங்க. சரி, அந்த காலை கடனெல்லாம் முடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. மதியம் அதே மாதிரி அரை மணி நேரம் தர்றாங்க. 3 பீரியடு வைக்கிறாங்க. மொத்தம் 7 பீரியடு வைக்கிறாங்க. இந்த 7 பீரியடு 7 பீரியடும் கரெக்டாக மெமரியில் ஸ்கோர் ஆகி அதை பதிஞ்சிட்டு ஈவினிங் நைட்டு அது ஹோம்ஒர்க்கு கொடுத்தா கரெக்டாக எழுதுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. அந்த எல்லாமே ஸ்கோரேஜ் ஆகுமாங்கிறது தெரில, என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அதனால் அவங்க படிப்பும் கொஞ்சம் பின்தங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் அல்ல 3 சப்ஜெக்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணால் புத்தக சுமையும் கம்மியாகும், தூக்கி போகிற சுமையும் கம்மியாகும், அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் படித்தான்னு வச்சுங்களேன், சாயந்தரம் பார்த்திங்கன்னா அவங்க அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக எழுதி காலையில் கொண்டு வந்துட்டு அது மெமரி கரெக்டாக இருந்துடும். அடுத்த நாள் வேறு சப்ஜெக்ட்டு. இப்போ இன்றைக்கி 3 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், நாளைக்கு வேறு சப்ஜெக்ட்டுங்கிறப்ப அதை ஃபுல்லாக முடிப்பாங்க. இப்போ நம்ம பரீட்சைன்னு வச்சுட்டோம்னா நம்ம எப்படி வைக்கிறோம், 7 சப்ஜெக்ட்டும் ஒரே பரீட்சையாக வைக்கிறது இல்லையில்ல, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தானே வைக்கிறோம். இப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் இத்தனை நாளைக்கு 7 நாளைக்கு போகிறோம், 7 சப்ஜெக்ட் வைக்கிறோம். 7 சப்ஜெக்ட்டுக்கு தான் 7 கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அது கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் முடித்தா அவங்களுக்கு ஈஸியாக மைண்டில் பதியும், புத்தக சுமை கம்மியாகும், நல்ல எல்லா குழந்தைகளும் ஈஸியாக படிச்சுக்குவாங்க, அவங்களுக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷன் நல்லா இருக்காது. இல்லைன்னா இங்கே இந்த 7 சுமையும் 7 சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு 7 விதமான நோட் புக்கில் எழுதிட்டு அவங்க நைட்டு சாயந்தரம் தூங்கும்போது அதே டென்ஷனை காலையில் இது மட்டும் தான் அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. அது எல்லோரும் பெற்றோர்களும் சிந்திங்க, சரியாக இருக்கான்னு தெரில. குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், குழந்தைகள் சுமையாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு அந்தந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லோரும் பெரிய பெரிய தலைமை ஆசிரியர்கள் எல்லாருமே இருப்பாங்க, கல்வித்துறை இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே இதை ஒரு பார்வையாக பார்த்து இது எப்படி பண்ணணுங்கிறது ஸ்கூலில் இருந்து மேலிடம் எல்லோருமே இது பார்த்துட்டு எப்படி அமைக்கலான்னு எல்லாம் கேட்டு எல்லாத்தோட பெற்றோர்களுடைய எல்லாத்தோட சப்ஜெக்ட்டும் கேளுங்க. சரியாக இருந்துச்சுன்னா இது மாற்று அமைக்கும். ஒரு மாற்றாக இது கொண்டு வந்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் கேட்ப இது கரெக்டாக இருக்குமா, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டாக இருந்தால் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு எல்லா குழந்தைகளும் கேளுங்க. பேரண்ட்ஸை கேளுங்க, கல்வித்துறையும் கேளுங்க, முதலமைச்சரையும் கேளுங்க, கலெக்டரும் கேளுங்க. எல்லாத்தையும் கேட்டு இதை கரெக்டாக இருந்ததுன்னா வழிமொழியெல்லாம் எல்லாம் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ்நாடு.